ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பூர்ல வந்து நெறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கு லீகலான ரைட்ஸு, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாதுங்க. சிங்கப்பூர்ல போய் நீங்க ஒர்க் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து வொர்க்கர்ஸ வந்து நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அடிமை மாரி நடத்துறாங்க அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்கப்பூர்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு MOM அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அதான் பார்த்தீங்கன்னா, இந்த MOM வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க சிங்கப்பூர்ல. இத பத்தி நான் சொல்லி தரேன். இவங்களோட இந்த அமைப்போட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேலைக்கான அது மாரி ஒர்க் பெர்மிட் குடுக்கறது, வேலை இடத்துல உங்களுக்கான பாதுகாப்பு குடுக்கறது, உங்களுக்கு சம்பள பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது தான். ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து கரெக்ட்டா வந்து சேலரி குடுக்க மாட்டாங்க. சொல்றது ஒரு சம்பளமா இருக்கும், குடுக்கறது ஒரு சம்பளமா இருக்கும். இல்லன்னா, ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, பேமெண்ட் உங்ககிட்ட குடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க. இல்லன்னா, எனக்கு கரெக்ட்டா இன்சென்டிவ் குடுக்க மாட்டேங்கிறாங்க, தரமாட்டேன்னு மிரட்டுறாங்க. அந்த மாரிலாம் இஷ்யூ இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ஒர்க் லொகேஷன்ல சேஃப்டி இல்லாம ஒர்க் பண்ண சொல்றாங்களா? அந்த மாரி இஷ்யூ இருக்கா? சம்பளம் குடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. எனக்கு இந்த டேட் 7ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. 10ஆம் தேதி இன்னும் சம்பளமே போடல. சம்பளம் குடுக்காம இது பண்றாங்க அப்டின்னா, நீங்க வந்து இத கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இத யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, MOM அப்படிங்கிற அமைப்புகிட்ட வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுங்க. என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? சம்பளம் வந்து உங்களுக்கு குடுக்காம இருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு வாங்க முடியாம அவங்ககிட்டருந்து வராம இருந்துச்சுன்னா, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேலை இடத்துல பாதுகாப்பு இல்லாம உங்கள வேலை பார்க்க சொல்றாங்க. சேஃப்டி இல்ல, ஒரு சேஃப்டி ஷூ இல்ல. இப்ப இருந்தாலும் வேலை செய்டா அப்படின்னு சொல்றாங்க. மேலே ஏறி கயிறு இல்லாம, ரோப் இல்லாம யூஸ் ஒர்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னாலும், நீங்க எனக்கு சேஃப்டி இல்லங்கிற மாரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்புறம் பொருந்தாத வேலை அனுமதி பிரச்சனை. இப்போ உங்கள ஒரு வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு, அந்த வேலை இல்லாம வேற ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லன்னா திடீர்னு வந்துட்டு அ வேலை வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய சொல்றதுல வந்து அதிகப்படியான ஹவர்ஸ் வேலை செய்ய சொல்றது அந்த மாரி பண்ணாலோ, எம்ப்ளாயருக்கு எம்மவும் கொஞ்சம் விதிமுறைகள் இருக்கும். அத கைட்லைன்ஸ் பண்ணினாலும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இத வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லி தரேங்க. அதாவது இதுக்கு உங்களுக்கு என்னலாம் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MOMல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களோட பேருங்க, உங்களோட வேலையோட டீட்டெயில்ஸு, எம்ப்ளாயரோட பேர்னா உங்களோட பேரு, உங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும், சம்மந்தப்பட்ட ஆவணம். அதாவது உங்களுக்கு சம்பளமெல்லாம் கரெக்ட்டா குடுக்காம இருந்தாங்கன்னா, சம்பளத்தோட சீட்டு, இல்லன்னா மெசேஜ் எதா அனுப்பியிருப்பாங்களா, மெசேஜு அந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இத வந்து நீங்க ஹெல்ப் லைனுமே உங்களுக்கு இருக்கு. உங்கள் புகார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு கரெக்ட்டா அது குடுக்கல. அதாவது வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டீட்டெயில் வர்றது, அதுவும் எவிடன்ஸா நீங்க யூஸ் பண்ணலாம். அக்கவுண்ட்ல பேமெண்ட் வரல, வராதது இது எல்லாத்தையுமே நீங்க எவிடன்ஸா யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மனித வள அமைப்பு. அதாவது MOMக்கு கான்டாக்ட் நம்பர் +6564385122 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஹெல்ப் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாங்க. சிங்கப்பூர்ல வேலைக்கு போயிட்டீங்க அப்டின்னா, நீங்க அங்க அடிமை கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒர்க் பண்ண போயிருக்கீங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு சேலரி குடுக்குறாங்க ஓனர்ஸ் அவ்வளவுதான். அத விட்டுட்டு உங்கள கொடுமைப்படுத்துறாங்க. இல்லன்னா வந்துட்டு எப்படி சொல்றது? ரொம்ப பேமெண்ட் குடுக்காம இது பண்றாங்க. இந்த மாரிலாம் பண்றாங்கன்னா, நீங்க MOM வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. காலை திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வர காலையில 8:30லேருந்து சாயங்காலம் 5:30 மணி மட்டும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வந்து மதியானம் 1 மணி வரை ஹாலிடேஸ்ல மட்டும் இருக்காது. MOMக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். MOMோட சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிமீர் ரோட்ல 1500 பண்டிமீர் ரோட்ல இருக்குங்க. சிங்கப்பூர்ல இருக்கு. அது போக இது ஆன்லைன்ல கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்க போகணுங்கிறதே கிடையாது. ஆன்லைன்ல ரிப்போர்ட் பண்ணோம் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இது நீங்க என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குங்க. ரிப்போர்ட் அ இன்ஃப்ரிக்மென்ட் ரிப்போர்ட் எ வயலேஷன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதில கிளிக் பண்ணோம் அப்டின்னா, அதில போயிட்டு MOMோட வெப்சைட் வந்து மாரி ஓப்பன் ஆயிடும். இதான் mom.gov.ig இதில போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, இதில ஃபார்ம்ஸ் இருக்கு. இதில கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். மேக் எ ரிப்போர்ட்ன்னு இருக்கா? இதில போயிட்டு நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் ஆக்ட் வயலேஷனா? இந்த மாரி உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கிறத வந்து நீங்க இதில பார்த்துட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான உங்களுக்கு ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது போக இந்த MOMல வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம் உங்களுக்கு குடுக்கலினாலும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்மியா குடுத்தாங்கனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒர்க் ஒரு வேலை சொல்லிட்டு அடுத்த வேலை வேற வேலை செய்ய சொன்னாங்கனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதிக டைம் வந்து உங்கள வேலை பார்க்க சொல்றாங்க. இல்லன்னா ஓவர் டைமுக்கு அமௌண்ட் குடுக்காம பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்ட்ரா 1 ஹவர், 2 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ண வச்சுட்டு, அமௌண்ட் குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கனாலுமே, நீங்க வந்து அவங்க மேல வந்து MOMல வந்து உங்க கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமா வேலை. அதாவது நீங்க எந்த தப்புமே பண்ணாம, "நீ இந்த வேலைய பார்க்கல, நீ ஊருக்கு போ, உன்னைய தூக்கிருவேன், அந்த வேலைய விட்டு அனுப்பிருவேன்லாம்" சொன்னாங்கனாலுமே, அது சட்டவிரோதமான உங்கள வேலை நீக்கம் பண்றது அப்படிங்கிற மாரி அர்த்தம். அத கூட நீங்க MOMல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க.
ஆன்லைனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா www.mom.gov.ig gov.sgங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேக் ஏ ரிப்போர்ட் ஆர் ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட்டில் பண்ண முடியுங்க. இதுக்கு என்னெல்லாம் டீட்டெயில் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர், எஃப்ஐஎன் நம்பர் ஆர் ஒர்க் பர்மிட்டு, எஸ்பாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க, எஸ்பாஸில் இருக்கிறவங்க, எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க யார் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எம்ப்ளாயர் கம்பெனி, உங்களோட கம்பெனி நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்பெனியோட பேர், உங்கள் பேர், உங்களோட எஸ்பாஸோ இல்லைனா ஒர்க் பர்மிட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதோட நம்பருங்க. அப்புறம் பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் நல்லா இங்கிலீஷில் எழுதலாம். அப்படி இல்லைனா நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம்லாம் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கு வந்து சேலரி ஸ்லிப்பு ஒரு வேளை வாட்ஸ்அப்பில் வந்து நீ ஓட்டி பார்த்துருக்கேன்ட்டு ஒரு சில இடத்துல ஸ்லிப்பில் கம்மியாக கொடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்கள்ல. இந்த மாதிரி நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன், உனக்கு பிடிச்சி வச்சுருவேன், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னாலும், நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப் சேட்டை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து யூஸ் பண்ணி அதை கூட எவிடன்ஸாக நீங்கள் ஃபைல் பண்ணலாம். கான்ட்ராக்ட் ஃபோட்டோ, இப்போ கான்ட்ராக்ட் போட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு வந்திருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அந்த கம்பெனி நடக்கலைன்னா, அந்த அக்ரிமெண்ட்டும் ப்ளஸ் இவங்க உங்களுக்கு கொடுக்குறதுல ஏதாவது பேமெண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா, அந்த கம்பெனி மேலே நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். எம்ஓஎம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பாதுகாப்பையும் உறுதி பண்ணுறாங்க. எம்ஓஎம்மோட ஹெல்ப்லைன் 64385122. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மட்டுமே ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் இந்த நம்பருக்கு கூட கால் பண்ணிக்கலாம். எம்ஓஎம் ஆஃபீஸில் நேரில் போகலாமா போகலாமா அப்படின்னா, எம்ஓஎம் அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணிட்டு தான் போகணுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறப்போ உங்களோட பாஸ்போர்ட்டு, ஒர்க் பர்மிட் வந்து எவிடன்ஸாக நீங்கள் கொண்டு போகணும். கம்ப்ளைண்ட் வேணும் அப்படின்னாலும், சாம்பிள் வேணும்னாலும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாங்க ஈஸியாக. ஐ எம் ஒர்க்கிங் அண்டர் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் அண்டர் திஸ் எம்ப்ளாயர் அப்படின்னு எழுதிட்டு, சேலரியோட இஷ்யூவா எவ்வளோ மாதமாக உங்களுக்கு சேலரி கொடுக்கல, இந்த மாதிரி எம்ஓஎம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஓஎம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொய்யான தகவலை எம்ஓஎம்முக்கு கொடுக்கக்கூடாது. எல்லா ஆதாரங்களையும் பாதுகாப்பாக வந்து எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் எம்ஓஎம்லேருந்து கால் ஆர் மெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. நீங்கள் வேணும்னா கம்ப்ளைண்ட் லெட்டர் வேணும்னாலும் நீங்கள் ChatGPT மூலமாகவே எழுதிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எம்ஓஎம் பற்றி தெரியாதவங்களும், அதாவது நீங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனி கம்மியாக வந்து சேலரி கொடுக்குறாங்க, அதிகமாக உங்களை வேலை வாங்குறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஓஎம்மை பற்றி எனக்கு இப்போ தான் தெரியும் ப்ரோ, என் ரைட்ஸே எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும், நிறையா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நிறையா நல்ல ஓனர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு சில ஓனர்ஸ் வந்து சம்பளத்தை கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஏமாத்துறவங்கெல்லாம் இருக்காங்க. அதாவது உங்கள் நல்ல ஓனர்ஸ் கிட்ட நீங்கள் இருக்கலாம். மேபி இது நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில எம்ப்ளாயீஸ் புதுசாக வர்றவங்களுக்கோ, இல்லைனா சம்பளம் கம்மியாக ஏமாந்து வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ, உதவி கிடைக்காத ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.